ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்போ நிறைய ஸ்கேன் எடுப்போம். மொத்தம் 4 ஸ்கேன் எடுப்போம். அதில் மிக முக்கியமான ஸ்கேன் வந்து அனாமலி ஸ்கேன். அந்த அனாமலி ஸ்கேனை பற்றி கிளியராக அந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அனாமலி ஸ்கேன் அப்படின்றது கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய அசாதாரணங்களை கண்டறிவதற்கு முதல் குறியீடு. அதாவது 20வது வாரத்தில் வந்து மோஸ்ட்லி எடுப்பாங்க. அந்த 20வது வாரம் ரொம்ப முக்கியங்க. அந்த டைமில் குழந்தையோட உறுப்பில் ஏதாச்சும் குறைபாடுகள் இருக்குது அப்படின்றப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்றது டாக்டர் யோசிப்பாங்க. அந்த டைமில் தான் குழந்தையோட எல்லா பார்ட்டுமே கரெக்டாக க்ரோத் ஆகிட்டு இருக்கும். முக்கியமான உறுப்புகளை வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். ஸோ இந்த ஸ்கேன் எந்த வீக்கில் எடுப்பாங்க அப்படின்றத ஷேர் பண்ணிட்டேன். 20வது வாரத்தில் எடுப்பாங்க. ஒரு சில பேர் 22, 23 கூட எடுப்பாங்க. இந்த அனாமலி ஸ்கேன் செய்யும் பொழுது குழந்தையோட மண்டையோட உட்பகுதி, மூளையோட அமைப்பு, பாப்பாவோட முகம், அதில் கண்ணில் இருக்க லென்ஸு, மூக்கு, உதடு, கன்னம், இருதய அமைப்பு, நுரையீரல், குழந்தையோட வயிறு, 2 சிறுநீரகங்கள், குழந்தையோட குடல், சிறுநீர் பைகள், மூட்டுகள் பகுதியில், இது எல்லாமே கண் பாதை சுற்றுகள், இது எல்லாமே குழந்தைக்கு வந்து செக் பண்ணுவாங்க கொஞ்சம் நேரம். இந்த ஸ்கேன் எடுக்கிறது கொஞ்சம் நேரமே ஆகும். குழந்தையோட காதுகள், குழந்தையோட விரல்கள், கால் விரலில் இருக்க எண்ணிக்கை, இது முக்கியமாக பாதங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கா, குழந்தைக்கு மரபணு குரல் ஏதாச்சும் இருக்கான்றதை இந்த அனாமலி ஸ்கேன் எடுப்ப செக் பண்ணி பார்ப்பாங்க. சரி, இது எப்போ பண்ணுவாங்கன்னு ஆல்ரெடி ஷேர் பண்ணிட்டேன் இல்லையா? இது துல்லியமாக சொல்லணும் அப்படின்றப்போ 18வது வாரத்துலேருந்து 22வது வாரங்களுக்கு இடையில இந்த ஸ்கேன் வந்து எடுப்பாங்க. இது மிட் பிரெக்னன்சி ஸ்கேன் கூட சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து எதனால் அப்படின்றப்போ குழந்தைங்களுக்கு உடல் அளவில் ஏதாவது குறைபாடு இருக்கா இல்லையான்றதை கண்டுபிடிப்பாங்க. இந்த ஸ்கேன் வந்து எடுத்துட்டாங்க அப்படின்றப்போ ஓகே, இதில் செக் பண்ணி சொல்லிட்டாங்க அப்படின்றப்ப குழந்தை 100% எந்த ஒரு குறையிலும் இல்லாமல் பிறக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு 90% மட்டும் தான் இது வந்து சொல்லுவாங்க. ஒரு 10% ஒரு சில பேருக்கு மாறி கூட வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. சரிங்களா? அனாமலி ஸ்கேன் செய்யும் பொழுது உங்கள் டாக்டர் என்னென்ன விஷயங்கள் பார்ப்பாங்க அப்படின்றப்போ குழந்தையோட தலை சுற்றளவு கரெக்டாக இருக்கா, மண்டையோடு அந்த அளவில் தான் இருக்கா, கை நீளம் கால் நீளம் கரெக்டாக இருக்கா, அந்த வாயில் முகம், அந்த உதடுகளில் பிளவு அடைஞ்சிருக்கா, மூக்குல ஏதாச்சும் கரெக்டாக ஓட்ட ஏதாச்சும் இருக்கா, கன்னங்கள் அழகாக இருக்கா, எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா செக் பண்ணி பார்த்துட்டே இருப்பாங்க. இதே துடிப்பில் வால்வுகள் திறந்து மூடணும், அதை அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. நரம்புகள்லாம் ப்ராப்பராக உள்ள ஒர்க் ஆகுதா, குழந்தைங்க வந்து அந்த ப்ரீத்திங், பிளசண்டா, துப்புள் கொடி, அம்னாட்டிக் வாட்டர், இது எல்லாமே A to Z கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் கிளியராக செக் பண்ணி பார்ப்பாங்க. குழந்தை வந்து அம்னாட்டிக் வாட்டரை கருப்பையில் இருக்கிறப்ப முழுங்குவாங்க. அந்த முழுங்கின தெய்வம் அந்த வாட்டர் வந்து குழந்தையோட வயிற்றுக்குள்ளே இருக்குதான்றதெல்லாம் அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க. முக்கியமாக குழந்தையோட 2 சிறுநீரகங்கள் இருக்கு இல்லையா, அந்த சிறுநீர் பையில் தாராளமாக பாய்தா சிறுநீர் அப்படின்னு செக் பண்ணி பார்ப்பாங்க. அந்த சிறுநீர் பை காலியாக இருக்குதான்னு செக் பண்ணி பார்ப்பாங்க. முக்கியமாக பாப்பாவோட கை கால்கள் அப்படிலாம் இருக்கு இல்லையா, அந்த நிகழ்வு தன்மை வளையுத நல்லா, எலும்புகள்லாம் சரியான இடத்துல தான் ஃபிக்ஸ் ஆகிருக்கா, அந்த கைக்கு எலும்பு, கால் எலும்பு, மூட்டிலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்ப்பாங்க. உடல் உறுப்புகள் ஆய்வு செய்யப்புறம் குழந்தைய சுற்றி இருக்கிற வாட்டர் லெவலை செக் பண்ணி பார்ப்பாங்க. குழந்தை அந்த வாட்டர் லெவல் பக்காவாக இருக்குன்றப்போ பிளசண்டாவோட இடத்த செக் பண்ணி பார்ப்பாங்க. அதுவும் கரெக்டாக இருக்குது அப்படின்றப்போ குழந்தை கருப்பையோட வாய் வந்து எப்படி இருக்குன்றது செக் பண்ணி பார்ப்பாங்க. கருப்பையில் பிளசண்டா வந்து குறைவாக இருக்குது அப்படின்றப்போ எந்த ஒரு பிரச்சனை, குழந்தை ஆக்டிவாக இருக்குன்றது செக் பண்ணி பார்ப்பாங்க. தொப்புள் கொடி, இது எல்லாமே 1 by 1 அந்த அனாமலி ஸ்கேனில் கிளியராக செக் பண்ணி பார்ப்பாங்க. சரிங்களா? முக்கியமாக இதில் இந்த ஸ்கேனில் வந்து HC, நீங்கள் உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். HC அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. HCனா தலையோட சுற்றளவு எவ்வளோ இருக்குன்றது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏசின்னு மென்ஷன் பண்ணி வச்சிருப்பாங்க. வயிற்றோட சுற்றளவு, இந்த 3த்தையும் முக்கியமாக பார்ப்பாங்க. எஃப்எல்னா தொடை எலும்பு இருக்கு இல்லைங்களா, தொடை எலும்போட அது கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க. அனாமலி ஸ்கேன் செய்யும் பொழுது அந்த எடுக்கப்பட்ட அந்த அளவை வச்சு இப்போ இருக்கிற குழந்தையோட க்ரோத்துக்கும் அந்த வெயிட்டுக்கும் கரெக்டாக இருக்கா, அந்த வளர்ச்சியும் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணி பார்ப்பாங்க. ஒருவேளை குழந்தைக்கு அந்த வளர்ச்சிகள் இல்லை, ஏதோ கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்றப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்றதை நம்மக்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணுவாங்க. ஸோ அனாமலி ஸ்கேன் ரொம்ப முக்கியமான ஸ்கேன். ஒருவேளை அனாமலி ஸ்கேனில் அது குழந்தைக்கு வந்து டவுன் சிண்ட்ரோம் அல்லது குரோமோசோம் அது மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது அப்படின்றப்போ டாக்டர் வந்து இப்போது அல்ட்ராசவுண்ட் அனாமலி ஸ்கேனில் டவுன் சிண்ட்ரோம் அந்த இது மாதிரி வந்து 30 to 50% மட்டும் கண்டறிய முடியுங்க. சில நேரங்களில் குரோமோசோம் அளவை விட ஒரு மாதிரி குழந்தைக்கு கழுத்துக்கு பின்னால் உள்ள தடிமனான தோல், மூக்கு வந்து எலும்பு இல்லாது, மூளையோட வென்ட்ரிக்குள்ளே வந்து லேசாக திரவம் இருக்கிறது, கழுத்தில் ஒரு மாறுபட்ட சப்ளியோன் இருக்கிறது, இல்லை இப்போ குறுகிய கைகள் இருக்குது, குறுகிய கால்கள் இருக்கிறது, இது மாதிரிலாம் ஏதாச்சும் ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்றப்போ இதில் கிளியராக செக் பண்ணி பார்ப்பாங்க இந்த ஸ்கேனில். அது மட்டும் இல்லை, இந்த அனாமலி ஸ்கேன் வந்து டாக்டர் வந்து மேக்ஸிமம் ஒரு 20 to ½ hour கூட எடுத்துப்பாங்க. இதில் ஒரு முக்கியமான ஸ்கேன் சரிங்களா? ஸோ இந்த ஸ்கேன் இதனால் ப்ரெக்னன்சி ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்றப்போ ஓகே நம்ம இப்போ அம்மா வீட்டில் இருக்கோம், இந்த ஸ்கேன் வந்து அப்புறம் எடுத்துக்கலாம், கொஞ்சம் லேட் ஆகும் அப்படிலாம் சொல்லிட்டு நீங்கள் டிலே பண்ணக்கூடாது. அந்த ஸ்கேன் ப்ராப்பராக அந்த டைமில் தான் எடுக்கணும். சரிங்களா? ஏன் அப்படின்றப்போ அந்த ஸ்கேன் எடுக்கிறதால குழந்தையோட ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆரோக்கியம் கரெக்டாக உங்களால் கணக்கிடப்படும். ப்ரெக்னன்சி டைமில் இது மாதிரி ஸ்கேன் இருக்கிறதால குழந்தை, அந்த காலத்தில் ஸ்கேன் அது மாதிரி எதுவும் கிடையாது, இந்த காலத்தில் ஸ்கேன் அதெல்லாம் இருக்கிறதால குழந்தை எப்படி இருக்காங்க அப்படின்றது 1 by 1 ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் நம்மளால். எல்லாரும் கேட்குற கொஷின் என்ன அப்படின்றப்போ
அனாமலி ஸ்கேன் செய்வதற்கு முன்னாடி சாப்பிட்லாமான்னு கேட்குறீங்க. தாராளமாக அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்லாம். எவ்வளோ நேரம் அந்த ஸ்கேன் எடுப்பாங்கன்றப்போ 30 மினிட்ஸ் 30 நிமிடங்கள் வந்து எடுப்பாங்க. எந்த மந்தில் எடுப்பான்றாங்க 18 to 21 வீக்கில் வந்து எடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கலாம் அப்படின்றப்போ சிறுநீர் பை நிரம்பும் அளவிற்கு கண்டிப்பாக நீங்கள் தண்ணி குடிச்சிருக்கணும். அந்த யூரின் பை பேக் ரொம்ப காலியாக இருந்துச்சுன்னா கூட குழந்தை சரியாக மூமெண்ட்டில் நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் நிறைய தண்ணி குடிச்சிருக்கணும். இந்த ஸ்கேன் நீங்கள் பண்ணும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். டாக்டர் சொல்கிற ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து காது கொடுத்து கேட்கணும். ஸோ இது மாதிரிலாம் விஷயம் பண்ணுறப்போ இப்போது நீங்கள் அனாமலி ஸ்கேன் பண்ணிட்டீங்க, அதில் உங்களுக்கு ஏதோ அப்நார்மலாக தெரியுதுன்றப்போ டாக்டர் இன்னொரு ஸ்கேன் பண்ணலாம் டேட் கொடுப்பாங்க. 2 நாள் கழிச்சோ 3 நாள் கழிச்சோ யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்றப்போ ட்வின்ஸ் பேபி இருக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க. அனாமலி ஸ்கேன் செஞ்ச அப்புறம் அந்த பிளசண்டை கீழே இறங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது மாதிரி ஆளுங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த பிறப்புறு பகுதியில் ஏதாச்சும் புள்ளிகள் ரத்தப்போக்கு இருந்தால் கொடுப்பாங்க. அனாமலி ஸ்கேனில் கண்காணிக்கப்பட்ட சிக்கல்கள் வந்து லைட்டாக தெரிய ஆரம்பிச்சுன்னா கொடுப்பாங்க. நோயாளிக்கு அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு நீரிழிவு உயர் ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்குன்றப்ப கொடுப்பாங்க. அந்த ஓரளவுக்கு அந்த ஸ்கேன் பண்ணி பார்க்குறப்ப உங்களுக்கு இந்த வீக்கில் குழந்தை பிறக்க போதுன்றது டாக்டர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு இல்லை ஒரு ஸ்கேன் செக் பண்ணி பார்க்கலான்றதை சொல்லுவாங்க. ஸோ அனாமலி ஸ்கேனை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டேன். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் கேளுங்க. பட் உங்கள் குழந்தைக்கு எந்த ஒரு குறைபாடும் வரக்கூடாது, ஆரோக்கியமாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், நிறைய தண்ணி குடிக்கணும், ஜாலியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், வாய் விட்டு சிரிக்கணும், ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. இது மட்டும்தான். அப்பப்போ குழந்தைகிட்ட பேசணும். இதை பண்ணிங்கன்னாவும் குழந்தை ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க, எந்த ஒரு குறையும் இல்லாமல் இருப்பாங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே குழந்தை ரொம்ப ஆரோக்கியமாக ரொம்ப ஹெல்த்தியாக எந்த ஒரு குறையுமே இல்லாமல் ரொம்ப ரொம்ப கொழுன்னு பிறக்க போகிறாங்க. உங்களுக்கு பிடிச்ச குழந்தை உங்களுக்கு பிடிக்க போகிறாங்க. உங்கள் குழந்தை பிறந்தப்பறம் உங்கள் வாழ்க்கையே மாறப்போகுது. கண்டிப்பாக உங்களுக்காக நான் சுகப்பிரசவம் ஆகணுன்றதுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். பாய்.